வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிம்பிள் இன்ட்ரெஸ்டம் தனி வட்டின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் மேலே இருக்குது, படிக்கிறேன் பாருங்கள். அசோக் டெபாசிட்டட் ₹10,000 இன் ஏ பேங்க் at the rate of 8% per annum. Find the simple interest for 5 years. ஓகேங்களா? கொஸ்டின் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். அசோக் ஒரு பேங்க்கில் 10,000 ரூபா டெபாசிட் பண்ணுறான். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போது தனி வட்டி மூலயமா 5 வருஷத்துக்கு எவ்வளோ அவனுக்கு கிடைச்சிருக்கும்? இதுதான் கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்வளோ அவன் டெபாசிட் பண்ணுறான்? 10,000. ஓகேங்களா? அது அப்படியே எழுதிக்கோங்க. எப்பவுமே ஒருத்தங்க பேங்க்கில் தனி வட்டி மூலயமா டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது 100% அந்த அமௌண்ட், அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எப்பவுமே 100% தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 10,000ன்றது இப்போ நமக்கு இது 100%. ஓகேங்களா? அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8% கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 8% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 10,000லேருந்து நம்ம 8% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது 10,000 × 8 / 100. இப்படி தான் நீங்கள் 8% கண்டுபிடிக்கணும். இதில் 2 0 கேன்சல் பண்ணிங்க. ரிமைனிங் 100 இருக்குது, இங்கே 8 இருக்குது. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 800 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது 8% தனி வட்டி 10,000க்கு 8% கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு தனி வட்டி எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 800 ரூபா. ஓகேங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 800 ரூபா நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 5 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது 5 × 800. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4,000. ஓகேங்களா? ஸோ இதான் அசோக் 10,000 ரூபா ஒரு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி 8% வட்டியில் 5 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு கிடைக்கிற தொகை எவ்வளோனா 4,000. ஓகேங்களா? இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். இப்படி தான் நீங்கள் தனி வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்